ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மண்டே, நம்ம வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாட்டில் ஆர்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து அமேசான் அப்புறம் நிறைய வெப்சைட்ஸில் வந்து ரொம்பவே அதிக ரேட்லாம் செல் ஆகிட்டு இருக்குது. லைக் 600 700 அந்த மாதிரி. அதை நம்ம ரொம்பவே சிம்பிளாக வெறும் பேப்பர் மட்டும் வச்சு அதுக்கு ஒரு ஆன்டிக்கான ஓல்டு லுக் கொடுத்து அதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற A4 ஷீட்லாம் ஒரு நார்மல் பேப்பர் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நார்மலாக கையாலே வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கிழிச்சு வச்சுக்கோங்க. சிசர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் கையாலே வந்து கிழிச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த பேப்பரோட கர்வ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ அந்த பேப்பருக்கெலாம் வந்து ஒரு ஓல்டு லுக்கு தரணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதை வந்து வாட்டரில் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 A4 ஷீட்டையும் குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கீழ்ச்சி வச்சாச்சு. காஃபி பவுடர் தண்ணியில் நல்லாவே வந்து கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர்லாம் அந்த காஃபி பவுடரில் போட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா நமக்கு அந்த பேப்பர்லாம் ஒரு காக்கி கலரில் மாறும். அது கொஞ்ச நேரம் காய விட்டோம்னா அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஓல்டு லுக் கிடைக்கும். அதுக்கு நம்ம நினச்சி எடுத்து வச்ச பேப்பர்லாம் வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லாவே வந்து காய விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கிறிஸ்பியான பேப்பராக அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 3 hours அப்புறமா அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு கேண்டில் ஏற்றிட்டு அந்த பேப்பரோட கார்னர் மட்டும் லைட்டாக எரிய வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு ரொம்ப ஓல்டான லுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். லைட்டாக அந்த கார்னர் மட்டும் எரிய வச்சு உடனே அதை வந்து அணைச்சி விட்டுருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு லுக் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்ச எல்லா பேப்பர்லேயும் வந்து இந்த கேண்டில் வச்சு எரித்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பீர் பாட்டில் வேணும். பீர் பாட்டில் இல்லை நார்மலாக எந்த பாட்டில் உங்களுக்கு ஃப்ளவரை செய்ய போகிறீங்களோ அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டாக ஏதாச்சும் ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அடிக்காமல் இருக்கலாம், பட் அடித்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ இந்த பாட்டிலில் தான் வந்து அந்த நம்ம எரித்து எடுத்து வச்ச பேப்பர்லாம் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் வந்து ஃபெவிகால் வந்து ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அந்த பேப்பர்லாம் பேஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஒரு பேப்பராக நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபுல் பாட்டிலும் பண்ணிடணும். இது மாதிரி பேப்பர் பேஸ்ட் பண்ணுறப்போ அந்த பேப்பரோட கார்னர்லாம் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஓல்டு ஆன்டிக் லுக் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்டில் ஃபுல்லாக வந்து பேப்பர் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மேலே ஒரு லேயராக ஃபெவிகால் வந்து அடிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு கொஞ்சம் அந்த பேப்பர்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்டு லைஃப் லாங் வந்து இது அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபைனலாக இதை வந்து காய வச்சு எடுத்த அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வார்னிஷ் எடுத்து அதில் ஒரு 2 to 3 coats வந்து அடிக்க போதும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். வார்னிஷ் ஒரு 2 to 3 coats வச்சுட்டு நல்லாவே வந்து வெயிலில் காய வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா காஞ்சி தான் நமக்கு அந்த ஷைனிங்கான லுக் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாட்டிலில் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃப்ளவர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அதை நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இது ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.